இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபன் வந்து கோதுமை தோசையும் சாம்பாரும். கோதுமை தோசை நம்ம கை வலிக்க பிசைவோம் இல்லையா? அந்த மாதிரி கை வலிக்க பிசையாமல் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓட்டிட்டிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இந்த மாதிரி மாவு அரைப்பட்டு வந்துடும். இப்போ தோசை தவா சூடாயிடுச்சு. தோசை ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு, லம்ஸே இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இப்போ தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடும் வேகட்டும். எப்பயுமே நான் கோதுமை தோசை பண்ணுனா மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் நான் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சாம்பார். காலையிலையும் மதியம் இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் தான்.